பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் துபாய் கிளம்புறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா துபாய் 130 கிலோமீட்டர் அபுதாபிலேருந்து. நான் செட்டிலேருந்து தான் கிளம்புறேன். பார்த்தீங்கன்னா நம்ம 1 ஹவரில் போயிடுவோம். அது எப்படி என்னங்கிறதெல்லாம் நம்ம அப்படியே போயிட்டே பேசுவோம். இன்னைக்கு நல்ல ஒரு சனிக்கிழமை வீக்கெண்டு. மோஸ்ட்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே அந்த வேலை பேசிட்டே கிளம்புவோம். வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போவோம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட்டில் ஏறிட்டோம். ஆக்சுவலாக நான் இருக்கிற இடத்துலேருந்து இந்த மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. துபாய் போகிற மெயின் ரோடு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் 100 கிலோமீட்டர் தான், அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் 120 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டர் கண்டினியூவாக துபாய் நம்ம என்ட்ரன்ஸ் வரைக்கும் நம்ம போயிடலாம். பார்க்கலாம். நான் வீட்டில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:48க்கு நான் கிளம்புனா 11:48க்கு நம்ம அங்கே போயிடணும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சனிக்கிழமை, ரோடு அந்த அளவுக்கு ஒன்றும் டைட்லாம் இல்லைன்னு வச்சிங்களா, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஃபியூல் பிரேக்கு இந்த டைம் நான் எடுக்க மாட்டேன், ஏன்னா என்கிட்ட ஃபியூல் இருக்குது. அதனால் எங்கேயும் நிப்பாட்டுறது இல்லை. நேராக துபாய் போயிட்டு ரிட்டர்ன் வர்ற டைமில் தான் ஃபியூல் எடுக்கலான்னு இருக்கேன். பார்க்கலாம். அப்புறம் டீலாம் ஒன்றும் குடிக்கிற மாதிரி இல்லை இப்போதைக்கு, ஒன்றும் ஐடியா இல்லை. ஏன்னா நம்ம காலையிலே சாப்பிட்டு டீ எல்லாம் குடிச்சு வச்சுக்கேன். அதனால் வந்துட்டு டீ பிரேக்கும் கிடையாது. ரிட்டர்ன் வரும்போது தான் எதா இருந்தாலும். ஆல்ரெடி எனக்கு ஃபோனு வந்துருச்சு, எங்கே இருக்கீங்க சீக்கிரம் வாங்கங்கிற மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. நான் அதனால் சீக்கிரம் போயிடணும். பார்க்கலாம். எனிவே இது பார்த்தீங்கன்னா துபாயோட என்ட்ரன்ஸ்லேயே நம்ம வந்து நின்றுடுவோம். சிட்டிக்குள்ளெல்லாம் போக மாட்டோம். இங்கேருந்து அபுதாபிலேருந்து நேராக சிட்டிக்கு போகணும்னு வச்சிங்களேன். நேராக சிட்டிக்குள்ளே மெயின் சிட்டிக்கு போகணுன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு 1.25 மணி நேரம் ஆகும். நான் ஸ்டாப்பாக நான் சொல்கிறது, எங்கேயும் நிப்பாட்டாமல் என்ன ஸ்பீடோ அந்த ஸ்பீடை ஃபாலோ பண்ணி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1.25 மணி நேரம் ஆகும். நம்ம ஆனால் துபாய் சிட்டிக்குள்ளே போகல. அபுதாபிலேருந்து போகும்போது துபாய் என்ட்ரன்ஸ் இருக்கு, அதோட நான் கட் ஆயிடும். லேபர் கேம்ப்லாம் முடிஞ்சிடும். இபன் பத்துதா மால்னு ஒன்று இருக்கு, அதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே போயிடுவோம். நான் அது கூட நான் திரும்பிடுவேன், அதுக்கு அந்த போக மாட்டேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் அந்த 1 ஹவருக்குள்ளே போயிடலாம். நான் நிறைய நேரம் போயிருக்கேன். என்ன ஒன்று, நீங்கள் இங்கேருந்து பஸ்ஸும் போகுதுங்க. பஸ்லலாம் போனீங்கன்னா எப்படியும் ஒரு 1.25 மணி நேரம் ஆகும். அவங்களும் எங்கேயும் நான் ஸ்டாப்பாக நிப்பாட்டாமல் போனாதான். இடையில 2 பஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த இடத்துல எல்லாம் சப்போஸ் ஏதாவது டிக்கெட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு போய் இறக்கி விட்டு வருவாங்க, இல்லைன்னா நேராக போயிடுவாங்க. சில பஸ் கம்பல்சரி அங்கே போயிட்டு தான் போவோம். அது மாதிரி போனாங்கன்னா ஒரு 1.25 மணி நேரம், சிலப்போ 2 மணி நேரம் கூட ஆகும். டிராஃபிக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 2.5 மணி நேரம் ஆகும். நான் நிறைய நேரம் துபாய் பஸ்ஸில் போயிருக்கேன். இன்னொரு நாள் நான் துபாய் பஸ் போகும்பொழுது நான் உங்களுக்கு அதில் ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்க, இங்கே எத்தனை 4 ட்ராக் இருக்கா. போக போக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். 5, 6 வரைக்கும் போவோம். அதே மாதிரி லாஸ்ட் லைனு அது பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸு, கனரக வாகனங்கள் மட்டும், லாரி, ட்ரக்கு, ட்ரெய்லரு, பெரிய பஸ்ஸு அதெல்லாம் போகிறதுக்கு. அவங்களுக்குலாம் மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 80, அதுக்கு மேலே போகக்கூடாது. போனால் அவங்களுக்கும் ஃபைன் வரும். மற்ற இருக்கிற ட்ராக்லலாம் நம்ம போகலாம். இன்னொரு ரோடு ஒன்று இருக்குது அபுதாபிலேயே. அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா சில ட்ராக்கு, அதாவது இப்ப நான் இந்த ட்ராக்ல போறேன் பாருங்க, லெஃப்ட் சைடு ஃபாஸ்ட் ட்ராக்கு, இது 2வது ட்ராக் லெஃப்ட்ல இருந்து வச்சுக்கோங்க. இந்த ட்ராக்ல போகும்போது இவ்வளவுதான் ஸ்பீடு போகணும், 120 தான் போகணும், அதுக்கு கீழே போனா ஃபைன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ட்ராக்லாம் இருக்கு. ஒவ்வொரு ட்ராக்குக்கும் ஒவ்வொரு ஸ்பீடு வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அந்த ஸ்பீடு தான் போகணும். ஆனா இந்த ரோட்ல அப்படி கிடையாது. இந்த ரோடு பாத்தீங்கன்னா 120, இதுல 120 போகலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா பாத்தீங்கன்னா 140 ஸ்டார்ட் ஆயிடும். அதுல பாத்தீங்கன்னா நீங்க 140 போகலாம். ஸ்பீட் ட்ராக்ல போனாலும் சரி, பக்கத்து ட்ராக்ல போனாலும் சரி, அதுக்கு அடுத்த ட்ராக்ல போனாலும் சரி, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 140 மேல போகக்கூடாது. இல்ல, இங்க உள்ள கவர்மெண்ட் நினைக்கிறது என்னன்னா, ஸ்பீடா போகாதீங்க, ரொம்ப ஸ்பீடா போனீங்கன்னா ஓவர் ஸ்பீடா போகும்போது ஆக்சிடென்ட் நடந்தா எல்லாருக்கும் பிரச்சனை, அதனால கண்ட்ரோலா போங்கன்னு சொல்றாங்க. நம்ம சேஃப்டிக்காக தான் இங்க உள்ள கவர்மெண்டே நமக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க. மற்றபடி இதை சம்பாரிச்சுதான் அவங்களுக்கு வந்து பெரிய வருமானம் எடுக்கணும்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆல்ரெடி இவங்க வந்து செல்வ செழிப்புல நல்ல நாடு தான், நல்ல செல்வ செழிப்போட தான் இருக்காங்க. அதனால நம்ம சேஃப்டிக்காகவாவது நம்ம இங்க என்ன ஸ்பீடு கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்பீடை ஃபாலோ பண்ணி போறது ரொம்ப நல்லது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 120 ஸ்பீட்ல முன்னாடி வந்துகிட்டு இருந்தோமா, இதுல இருந்து 140ங்க. இதுல இருந்து நீங்க வந்து துபாயோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் 140 தான். ஒரே அழுத்திட்டு போகலாம் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டோல் நமக்கு அடிக்கல, ஏன்னா 9 மணியோட டோல் முடிஞ்சிச்சு. காலையில 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் தான். நம்ம தான் கிட்டத்தட்ட 10:48 தான் வீட்டுல இருந்து கிளம்புனா.
அபுதாபியில நமக்கு டோல் அடிக்கல, ஆனா துபாயில கண்டிப்பா டோல் அடிக்கும். துபாயில வந்து அது மாதிரிலாம் கிடையாதுங்க, டைமிங்லாம் கிடையாது, 24 ஹவர்ஸ். அதனால அங்க டோல் வந்து அடிக்கும். சில ஃபெஸ்டிவல் மட்டும் அவங்க வந்து ஃப்ரீ சொல்லுவாங்க, அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றும் ஃப்ரீலாம் கிடையாது. துபாயில நிறைய டோல் இருக்குங்க, வருஷலாம் இருக்கு. என்ன ஒண்ணு, இங்க இருக்கிற எல்லா டோலும் பாத்தீங்கன்னா இப்ப அபுதாபில இருக்க டோலுக்கும் துபாயில உள்ள டோலுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. ஒன்னு பாத்தீங்கன்னா அபுதாபில உள்ள டோலு, ஒரு நட டோலை கிராஸ் பண்றீங்கன்னா 4 திராம்ஸ் வண்டி நம்பரை வச்சு கேட்ச் பண்ணிட்டு அப்படி கொடுப்பாங்க. நமக்கு ஆக்சுவலா இங்க வந்து அபுதாபில அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ல நம்ம ரீசார்ஜ் பண்ணிருக்கணும், பைசா இருக்கணும். எப்படி நம்ம ஊர்ல இதெல்லாம் பண்றாங்களா, நம்ம ஊர்ல டோல்ல வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம்ல, அதே மாதிரி தான் அதுல ரீசார்ஜ் பண்ணி அமௌண்ட் வச்சிருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த டோலை கிராஸ் பண்ணும்போது கட் ஆயிடும். துபாயிலயும் அப்படிதான். துபாயிலையும் பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் தான், அந்த அக்கௌண்ட்ல வச்சிருக்கணும். ஆனா துபாயில டோலுக்கு வந்து எப்படி ஊர்ல ஃபாஸ்டேக்னு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று ஒட்டிருக்காங்கல்ல, அதே மாதிரி இதுல ஒட்டிருக்கணும். இதுல வந்து துபாயில சாலிக்குன்னு சொல்லுவாங்க. அது இதுல இருந்துச்சுன்னா அது வழியா அவங்க வந்து ஸ்கேன் பண்ணிப்பாங்க. அந்த அக்கௌண்ட்லயும் நம்ம பைசா வச்சுக்கணும். ஆனா வருஷலாம் இருக்குங்க, நிறைய டோல் இருக்கு. அபுதாபில ஓகே தான், நிறைய இடத்துல கிடையாது, பட் முக்கியமான இடங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. துபாயில இருந்து வரீங்கன்னா அபுதாபில என்ட்ரி பண்ற இடத்துலயும் அதே மாதிரி எக்ஸிட் ஆகிற இடத்துலயும் அது மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து டோல் வச்சிருக்காங்க. நீங்க எந்த வழியா வந்தாலும் சரி, அபுதாபிக்குள்ள வரும்பொழுது டோல் அடிக்க தான் செய்யும். எப்படியா இருந்தாலும் ஒரு டோல்ல வந்து நம்ம மாட்டிப்போம், அது ஒன்றும் பண்ண முடியாது. அது இப்பதான் வச்சிருக்காங்க. நான் எங்க டிரைவர் ஆன டைம்ல இருந்து துபாயில மட்டும்தான் டோல் வச்சிருந்தாங்க, அபுதாபில கிடையாது. அபுதாபில இப்பதான் வச்சாங்க, இப்போ ஒரு கொரோனாவுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. கொரோனாவுக்கு முன்னாடி, அதுக்கப்புறமும் தெரியல, அப்பதான் இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே தான். ஆனா ஸ்பீடு கேமரா எல்லா இடத்துலயுமே இருக்குங்க. நீங்க துபாயா இருக்கட்டும், அபுதாபியா இருக்கட்டும், ஷார்ஜாவா இருக்கட்டும், நீங்க எங்க போனாலும் ஸ்பீடு கேமரா கண்டிப்பா இருக்கும். இப்ப ஊர்லயும் நிறைய இடத்துல கேமரா எல்லாம் வந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லவும் கேட்டிருக்கேன். ஆனா நான் நேரா பார்த்தது இல்ல. நல்ல விஷயம் தான் அது. அட்லீஸ்ட் அந்த கேமரா இருக்கிறதுக்கு பயந்துட்டாவது ஸ்பீடு கண்ட்ரோலா போவாங்கல்ல. ஸ்பீடு கண்ட்ரோலா போறது நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட ரோட்ல டிராவல் பண்ற எல்லாருக்கும் நல்லது. அதனால வந்து என்ன லிமிட்டோ அதுல போறது ரொம்ப ரொம்ப நல்லது. டிரைவ் பண்ணும்போது மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. மேக்சிமம் கால் வருதா, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2 நிமிஷம் ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டு பேசிட்டு போறதுனால ஒண்ணுமே ஆயிட போறது இல்லை. இது ஊர்லயா இருந்தாலும் சரி, துபாயிலயா இருந்தாலும் சரி, அமெரிக்காவில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் மொபைல் யூஸ் பண்ணிட்டு டிரைவ் பண்ணாதீங்க. பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 1/2 an hourக்கு மேல நம்ம டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டோம். இன்னொரு பாதி தூரம் போகணும்னு நினைக்கிறேன். பாதி தூரம் வந்திருப்போம், இன்னொரு பாதி தூரம் போகணும். பெட்ரோல் போடுறதுக்கு இங்க ஒரு பிரச்சனையும் இல்லை கைஸ். மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு பெட்ரோல் பம்பு கண்டிப்பா இருக்கும் கைஸ். எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு டைம் அந்த மாசத்துல ஒரு 4-5 ஃபைனுங்க. என்னோட அந்த ஒரு மாசம் சம்பளம் ஃபுல்லுமே ஃபைனுக்கே நான் கட்டியிருக்கேன். அது மாதிரிலாம் அவ்வளோ கேர்லெஸ்ஸாலாம் நான் டிரைவ் பண்ணியிருந்திருக்கேன். எல்லாமே பாத்தீங்கன்னா கேமரா ஃபைன் தான். 80 கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்கிற ஒரு ரோட்ல பாத்தீங்கன்னா 85 தான் போயிருக்கேன். அவ்வளோ அவசரம் எதுக்கு? அதுலேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாங்க. இந்த ஸ்பீடா போற வியாபாரமே நம்மள்ட்ட கிடையாது. என்ன ஸ்பீடு கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்பீடுக்கு போயிட்டு அப்படியே அழகா நம்ம வேலையை முடிச்சுக்கிறதுங்க. ஏன்னா வேஸ்டா போயிட்டு ஃபைன் கட்டி என்ன யூசேஜ் பாருங்க. அதனால என்ன யூசேஜ் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. நமக்கு ஃபைன் அடைக்கிறதுனால நம்ம உழைச்ச உழைப்பு, நம்ம காசு தான் வேஸ்டா போகுது. எனக்கு ஒரு மாசம் சம்பளம் முழுசுமே வீணா போயிடுச்சு. அதே மாதிரி அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க யுஏக்குள்ள நீங்க எங்க போனாலும் கைஸ் கொஞ்சோண்டு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும். ஏன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலுமே உங்களுக்கு சைன் போர்டு வச்சிருப்பாங்க. நீங்க அதை பார்த்துட்டு இந்த யுஏ ஃபுல்லுமே சுத்தி வந்துடலாம். அதனால கொஞ்சோண்டு இங்கிலீஷ் நாலேஜ். ஆனா சில பேர் ஒரு டைம்லலாம் இருந்தாங்க, அவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு போன ஆளுங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் பழைய கம்பெனில டிரைவரா இருந்தப்ப அங்க ஒரு ஆள்லாம் இருந்தாங்க. அவரெல்லாம் இப்ப ரிட்டையர்மெண்ட் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ்லாம் கிடையாது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா கரெக்டா அவரு சொல்லுவாருங்க. இப்ப நமக்குலாம் லொகேஷன் சொல்றாருன்னு வச்சுங்களா, நேரா போங்க, உங்க ரைட் சைட்ல பாருங்க ஒரு டவர் இருக்கும், அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம் இருக்கும், அந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்துல 2 வீடு இருக்கும், அதை தாண்டி போனீங்கன்னா ஒரு வீடு தனியா இருக்கும், அந்த வீடு தான் அப்படின்னு கரெக்டா லொகேஷன் சொல்ற ஆள்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவங்கலாம் நான் இருக்கும்பொழுதே கிட்டத்தட்ட 20-25 வருஷமா டிரைவரா இருக்காங்க. அதுவும் ஒரே கம்பெனில இருக்குன்னு சொன்னாங்க. ஒரே கம்பெனில இருந்தா மேக்சிமம் அந்த லொகேஷன்லாம் அவங்களுக்கு வந்து எல்லாம் மனப்பாடமே ஆயிருக்கும். அவங்களுக்கு போர்டும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல, இந்த இடத்துக்கு போகணும்னா கரெக்டா போயிடுவாங்க. அதனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்து வண்டி ஓட்டினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சுன்னா மேக்சிமம்
இங்கே வந்து நீங்கள் ரூட்டை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் போயிடலாம். ஒரு இடத்துக்கு போகிறதோ இல்லை வர்றதோ எல்லாமே கரெக்டாக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடம் வந்து கந்துத்துன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் நிறையா டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோட்டல் இருக்குது, இதில் நின்று சாப்பிட்டு போயிருக்கேன். அதே மாதிரி நைட் டைமில் போனோன்னா டீ குடிச்சிட்டு போயிடுவேன். அதனால கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு சூப்பர் இடம் இந்த இடம். இதே மாதிரியே ஆப்போசிட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் இருக்குது. துபாயிலேருந்து அபுதாபி போகிற டைமில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதோ டீ சாப்பிட்றதோ இல்லை சாப்பாடும் கிடைக்கும். ரீஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அது மாதிரிலாம் போயிருக்கேன். இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா கந்தூத். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அபுதாபி பார்டரை தாண்டிட்டு துபாய்க்குள்ளே என்ட்ரி ஆகிடுவோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 11:30, நம்ம 10:48 நம்ம இருக்கிற இடத்துலேருந்து கிளம்பணும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு 15 நிமிஷத்தில் போயிடுவோம் நம்ம. கைஸ், இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோ பற்றிய உங்களோட பதிவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க. கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து அபுதாபி பார்டரு. அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா துபாய் பார்டரு மாறிடும். இதுலேருந்து துபாய் ரோட்டோட கலரே பார்த்தீங்கன்னா மாறிடும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நிறைய கருப்பு கலராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து துபாய்க்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இனிமேல் ஃபுல்லுமே துபாய் தான். கைஸ், பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம துபாய் ரீச் பண்ணியாச்சு. நம்மளோட டெஸ்டினேஷன் பிளேஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:47 நம்ம இந்த ஏரியாவுக்கு ரீச் பண்ணியாச்சு. இதுலேருந்து சிட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் உள்ளே போகணும். அதுக்கு இப்போ நம்ம ஒன்றும் வேலை இல்லை. பட் அதே மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் நான் அன்றைக்கும் உங்களுக்கு வந்து அது எவ்வளோ டைம் ஆகுது என்னன்னு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா சிட்டிக்குள்ளே போகும்போது டிராஃபிக் இல்லைன்னா தான் ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் போகலாம். டிராஃபிக் இருந்துச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு. அது போகிற வழியை பொறுத்து இருக்குது. அதனால சிட்டிக்குள்ளே சம்டைம் டிராஃபிக் இருக்கும், சம்டைம் இருக்காது. அது ஒன்றும் நம்ம அது வீக் டேஸ் இருக்குது, ஒர்க்கிங் டேஸ் இருக்குது. அது ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you, டாடா, பபாய்.